Hi guys, welcome to my channel. ஸோ லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண 2 வீடியோஸ்க்குமே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ அதே மாதிரியும் நான் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்போயுமே நார்மலாக வந்து நம்ம தோசை இட்லி அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். ஸோ தோசையிலே வந்து ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷலான தோசை தான் இந்த வாரம் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பச்சை பயிறு தோசை வித்தியாசமாக செய்ய போகிறோம். தினம் செஞ்சு சாப்பிட்ற தோசையை விட பச்சை பயிறு தோசை. பச்சை பயிறு 2 டம்ளர், பாசி பருப்பு 1 டம்ளர், பச்சை அரிசி இல்லை புழுங்கரிசி 1.5 டம்ளர், தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டணும். பச்சை மிளகா தேவையான அளவு, சீரகம் போதுமான அளவு எடுத்துக்கணும். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை இத்தனோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கிடணும். இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சதை கூட போட்டு கலக்கிடணும். நல்லா கலக்கி விட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து எண்ணெய் இல்லை நெய் விட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு இட்லி பொடி போடுறதுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். மலைச்சாரல் மாதிரி தூவுறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கு பிறகு தோசை தட்டி போட்டு பண்ணால் ரெடியா? ரெடி. பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிட்டு. பச்சை பயிறு தோசை. அதுக்கு சட்னி, கார சட்னியே வச்சுக்கலாம். கார சட்னி வச்சிட்டிங்களா? வச்சுட்டேன். கார சட்னி தான் நல்லா இருக்குமா இல்லை எந்த சட்னினாலும் வச்சுக்கலாமா? தேங்காய் சட்னி வைக்கலாம், கார சட்னி தான் சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் கார சட்னி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு வந்துட்டுருக்கு. பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த இடம் தாத்தா கொண்டு போய் கொடுத்துரு. கார சட்னி ஊற்றி ஆவி பறக்க அப்படியே வருது. அருமையாக இருக்கும். இப்போ தாத்தாக்கு, தாத்தாட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். தாத்தாக்கு ஸ்பெஷல் தோசை ரெடி ஆயிடுச்சு. தாத்தா, தோசை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன தோசை இது? பச்சை பயிறு தோசை. பச்சை பயிறு தோசையா? இந்த தோசை நல்லா இருக்கா, அந்த தோசை நல்லா இருக்கா? இந்த தோசை நல்லா இருக்கு. எப்பயுமே இந்த தோசைக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் கார சட்னி வச்சு ட்ரை பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. இந்த தோசை நல்லா இருந்துச்சா, அந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்டில் ஃபில் பண்ணுங்கள்.